வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மற்றுமொரு சோகம். யுவதிகள் உட்பட 3 நீரில் மூழ்கி பலி. அரசாங்க அதிபர்கள் வெளிநாடு செல்ல தடை. பொருணை அரசு வங்கி உதவி மேலாளரை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. முல்லைத்தீவு போலீசார் ஆக்கிரமித்துள்ள தனியார் காணியை விடுவிக்க வலியுறுத்தி ரவிகரன் எம்பி. மோட்டார் பேருந்து சேவைகளில் புதிய வழித்தடங்கள். 8 புதிய நிறுவனங்கள். ஐநா மாநாட்டில் உரையாற்ற இலங்கை மாற்றுத்திறனாளிகள் உரிமை செயற்பாட்டாளருக்கு அழைப்பு. ஈழத்து கலைஞர்களின் இயக்கத்திலும் நடிப்பிலும் உருவான தீப்பந்தம் முழுநில திரைப்படம். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகர் மீது உக்ரைன் நடத்திய கொடூர ட்ரோன் தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். புத்தளம் நுரைச்சொல்லி பகுதியில் தலுவா முகத்துவாரத்தில் குளிக்க சென்ற 3 உயிரிழந்துள்ளனர். 2 யுவதிகளும் இளைஞரும் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 18 மற்றும் 19 வயதுடைய 2 யுவதிகளும் 24 வயதுடைய இளைஞரும் ஆவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அண்மை காலமாக கடலில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க அதிகாரிகள் அடிக்கடி வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார். இதன் பிரகாரம் மிகவும் அவசரமான மற்றும் அத்தியாவசியமான சந்தர்ப்பங்களை தவிர அரசாங்க ஊழியர்கள் தொடர்ந்து வெளிநாடு செல்ல அனுமதி வழங்கப்பட வேண்டாம் என்று அனைத்து நிறுவன தலைவர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சில நிறுவன தலைவர்கள் தங்களின் நெருங்கிய கூட்டாளிகளுக்கு மட்டுமே தொடர்ந்து வெளிநாட்டு பயண வாய்ப்புகளை வழங்கி வருவதாக அமைச்சர்களுக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் இதனை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் தற்போதைய நிதி மற்றும் பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு அரசாங்க அதிகாரிகளின் வெளிநாட்டு பயணங்களை கட்டுப்படுத்துமாறு அரசாங்கம் முன்னதாக அறிவித்தும் இருந்தது. பொரணி பகுதியில் உள்ள அரசு வங்கி ஒன்றில் 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் பணம் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள அந்த வங்கியின் உதவி மேலாளரை 6 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை கோரணை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள வங்கியின் பாதுகாப்பு அதிகாரி வரும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொரோனை பகுதியில் உள்ள அரசு வங்கி ஒன்றில் பல ஏடிஎம் இயந்திரங்களில் வைப்பு செய்வதற்காக 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு சென்ற போது கொள்ளையன் ஒருவன் அதனை பறித்து சென்றதாக கடந்த ஜூன் 3ஆம் தேதி கொரோனை தலைமையக போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த பணத்துக்கு பொறுப்பாக இருந்த உதவி மேலாளரை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திய போதிலும் எந்த ஒரு முக்கிய தடயமும் கண்டறியப்படாததால் போலீஸ் மா அதிபர் இந்த விசாரணையை பொலியக்கோட வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைத்தனர். அந்த பிரிவு அதிகாரிகள் வங்கியின் சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது சம்பவத்தன்று காலையில் வங்கியின் உதவி மேலாளர் வங்கியின் பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்து பணத்தை எடுப்பது தெரிய வந்துள்ளது. வங்கிக்கு வெளியே செல்லும் பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் எதுவும் பொருத்தப்பட்டிருக்கவில்லை. எனினும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து சிசிடிவி கேமராக்களை பரிசோதித்த விசாரணை ஆணைக்குழுவுக்கு சந்தேகத்துக்கிடமான எவரும் பணப்பைகளை எடுத்துச் செல்வது போன்ற காட்சிகள் தென்படவில்லை. அதே நேரம் வங்கி வளாகத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது அங்குள்ள இரும்பு கழிவுகள் போடும் கொள்களின் பெட்டி ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 17,40,000 ரூபாய் பணத்தை விசாரணை அதிகாரிகள் கண்டெடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட மேலதிக விசாரணையில் சந்தேக நபரான உதவி மேலாளர் வங்கி பாதுகாப்பு அதிகாரிகளையும் தன்வசப்படுத்திக் கொண்டு மிகவும் திட்டமிட்ட வகையில் பணத்தை கொள்ளையடித்துள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது. அதன் அடிப்படையில் உதவி மேலாளரும் பாதுகாப்பு அதிகாரியும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். சந்தேக நபரான உதவி மேலாளர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரியின் தொலைபேசி விவரங்களை பெற்றுக் கொள்ளவும் அவர்களின் வீடுகளை பரிசோதிப்பதற்கான சோதனை ஆணையை பிறப்பிக்கவும் ஹொரணை பிரதான நீதவான் லக்ஷ்மினி விதானகமகே உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள வங்கியின் உதவி மேலாளர் வாவல அங்கோடு பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் எனவும் மற்ற சந்தேக நபரான பாதுகாப்பு அதிகாரி புலன்சிங்கல பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேல் மாகாணம் வடக்கு குற்ற புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டும் வருகின்றனர். முல்லைத்தீவு போலீஸ் நிலையம் அமைந்துள்ள தனியார் காணி உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் வலியுறுத்தலை அடுத்து குறித்த காணியை விடுவிப்பதற்கு போலீசார் 3 மாத கால அவகாசம் கோரியுள்ளனர்.
முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணியை எப்போது விடுவிக்கப் போகின்றீர்கள்? அந்த காணி நாகம்மா என்பவருக்குரிய ஒரு தனியார் காணியாகும். குறித்த காணி விடுவிப்பு தொடர்பாக மாகாண சபை காலத்திலும் வலியுறுத்துகின்றோம். இருப்பினும் இதுவரை குறித்த காணியை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் அந்த காணியை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு காணி உரிமையாளர்கள் என்னிடம் முறையிட்டுள்ளனர். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் விமானப்படையினர், கடற்படையினர், ராணுவத்தினர், சிவில் பாதுகாப்பு படையினரின் வரிசையில் போலீசார் மக்களின் காணிகளை அபகரித்து வைத்திருக்கின்றனர். எனவே மக்களுடைய அந்த தனியார் காணிகளை முல்லைத்தீவு போலீசார் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றனர் என தெரிவித்துள்ளார். இதன்போது இன்னும் 3 மாத கால அவகாசம் கோரிய போலீஸ் அதிகாரி இன்னும் 3 மாதத்துக்குள் பிற்பாடு குறித்த காணியை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். கொழும்பு நகர பயணிகளின் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் மெட்ரோ போக்குவரத்து நிறுவனம் புதிய வழித்தடங்களில் 8 புதிய பேருந்து நிறுத்தங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன் பிரகாரம் மாகும்பர கொழும்பு மற்றும் மாகும்பர கடவத்தை வழித்தடங்களில் 8 புதிய நிறுவனங்களை சேர்த்து லங்கா மெட்ரோ போக்குவரத்து வியாழக்கிழமை முதல் புதிய வழித்தட மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. பயணிகளின் வசதிகளையும் அணுகல்களையும் மேம்படுத்தும் வகையில் இந்த ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாகும்பர கொழும்பு வழித்தடத்தில் கலல்கோட சந்தி, நைட்டோ ஆயுர்வேத சந்தி மற்றும் ஹெட்ஜஸ் கோட் ஆகிய புதிய நிறுவனங்களில் அடக்கும் என்று சொல்லப்படுகின்றது. மாகும்பர கடவத்தை வழித்தடத்தில் பெல்கந்த, ஓரியன் சிட்டி, தெமடகொட தரண சந்தி, மகர சந்தி ஆகிய இடங்களுக்கு இனி சேவைகள் விரிவுபடுத்தப்படும். வேலை, கல்வி மற்றும் பிற தேவைகளுக்காக பயணம் செய்யும் பயணிகளின் தினசரி பயணத்தை எளிதாக்குவதையும் முக்கிய நகர்ப்புற பகுதிகளில் இணைப்பை பலப்படுத்தவும் இந்த விரிவாக்கம் நோக்கமாக கொண்டுள்ளது என்று லங்கா மெட்ரோ போக்குவரத்து நிறுவனம் தெரிவித்துள்ளது. நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை தலைமையகத்தில் நடைபெறும் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் மீதான உடன்படிக்கையின் உறுப்பு நாடுகளின் மாநாட்டின் 19வது அமர்வில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்த இலங்கை மாற்றுத்திறனாளிகள் உரிமை செயற்பாட்டாளர் நில்ஷானி டி சில்வா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த மாநாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமை குறித்து உலகின் முதன்மையான மன்றமாக கருதப்படுகின்றது. இது உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள், கொள்கை வகுப்பாளர்கள், ஆர்வலர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி தலைவர்களை ஒன்றிணைக்கின்றது. நில்ஷானி டி சில்வா இலங்கையின் இளைஞர் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஜூன் 9 அன்று நடைபெறும் மாநாட்டின் தொடக்கம் அமர்வில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் மற்றும் பிற சர்வதேச தலைவர்களுடன் உரையாற்ற அவர் அழைக்கப்பட்டுள்ளார். டவுன் சிண்ட்ரோம் குறைபாட்டுடன் பிறந்த நில்ஷானி டி சில்வா மாற்றுத்திறனாளிகள் உரிமை ஆர்வலர், ஊக்கமூட்டும் பேச்சாளர், ஆசிரியர் மற்றும் ஆடை வடிவமைப்பாளர் என பல பரிணாமங்களை கொண்ட ஒரு புகழ்பெற்ற நபர் ஆவார். இவர் மாற்றுத்திறனாளிகளை சுற்றியுள்ள தவறான கண்ணோட்டங்களை நீக்குவதில் விரிவாக பணியாற்றியுள்ளார். 2007 மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் உடன்படிக்கையில் கையொப்பமிட்டு 2016 அதனை அங்கீகரித்த இலங்கை இவ்வாண்டு உறுப்பு நாடுகளின் மாநாட்டில் 19வது அமர்வுக்கு தலைமை தாங்குகின்றார். மாற்றுத்திறனாளிகளை பாதிக்கும் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பிரதித்துவம் மற்றும் உள்ளடக்கத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் நில்ஷானி பங்கேற்பு இலங்கைக்கும் மாற்றுத்திறனாளிகள் சமூகத்துக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க தருணமாக பாராட்டப்படுகின்றது. இலக்கு கலைஞர்களின் இயக்கத்திலும் நடிப்பிலும் உருவான தீப்பந்தம் முழுநில திரைப்படம் 5/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி அரங்கில் திரையிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடாக கற்கை துறையின் ஆதரவோடு இடம்பெற்ற மேற்படி திரைப்பட அரங்கில் நிறைந்த மாணவர்களும் கல்வியாளர்களும் செயற்பாட்டாளர்களும் குறித்த திரைப்பட காட்சியை பார்வையிட்டுள்ளனர். யாழ் நூலக எரிப்பு ஏற்படுத்திய மாறாத வடுக்கள் பல்கலைக்கழக தரப்படுத்தல் மாணவர்களின் கல்வியில் எவ்வாறான ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தியது, தொடர்போர் வடுக்கள் மற்றும் தமிழ் மக்களின் இருப்புக்கு இன சார்ந்த ஆவணப்படுத்தலின் அவசியம் போன்ற பல்வேறு விடயங்களையும் அழுத்தமாக பேசுவதாக படத்தை பார்த்த மாணவர்கள் கருத்தினை தெரிவித்துள்ளனர். வளமையாக எழுத்தோட்டத்துடன் படம் முடிந்தவுடன் பார்வையாளர்கள் எல்லோரும் சென்று விடுவார்கள். ஆனால் குறித்த படம் ஏற்படுத்திய அதிர்வுகள் காரணமாக மாணவர்கள் பொறுமையாக இருந்து அதனை பற்றி உரையாடியுள்ளனர். சில மாணவர்கள் மேடைக்கு வந்து தங்கள் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டுள்ளனர். படம் வெளியாகி சரியான ஓராண்டு கடந்தாலும் மாணவர்கள் மத்தியில் திரையிடப்பட்டதும் அவர்கள் அதனை பார்வையிட்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமையும் தங்களை மேலும் உற்சாகப்படுத்தியதாகவும், இவ்வாறான நுண்ணரசியல் களங்களை உடைய படங்களை தொடர்ந்து வழங்குவோம் என குறித்த படத்தின் திரைக்கதையை எழுதிய பூவன் மதிசனம், படத்தை இயக்கிய ராஜ் சிவராஜ் உள்ளிட்ட படக்குழுவினர் கருத்து தெரிவித்ததோடு படத்தை பார்வையிட மாணவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜா
ஊடக கற்கை துறையின் தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான பூங்குழலி ஸ்ரீ சங்கீர்த்தனன் வரலாற்று துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் மாணிக்கவாசகர் இளம்புரையின் சமூக செயற்பாட்டாளரும் மருத்துவருமான உதயசீலன் கட்கண்டு, குரலற்றவரின் குரல் அமைப்பைச் சேர்ந்த முருகையா கோமகன், காணாமலாக்கப்பட்டோர் அமைப்பைச் சேர்ந்த தாய்மார்கள், தமிழின உணர்வாளர்கள், செயற்பாட்டாளர்கள் என பலரும் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மீது உக்ரைன் ராணுவம் கடுமையாக ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருக்கின்றன. இந்த தாக்குதல் குறித்து கருத்தினை தெரிவித்துள்ள உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, ரஷ்யாவின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு முறையான பதிலடியாகவே தங்களது படைகள் ரஷ்யாவின் ஆயுத கிடங்குகள் மற்றும் கழுப்படை தளம் மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுத்த உக்ரைன் ஜனாதிபதியை சந்திப்பதில் எந்த பயனுமில்லை என்று ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். ஒரு நாள் கடந்த நிலையிலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடக அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதற்கிடையில் ரஷ்யாவின் லெனின்கிராட் பிராந்தியத்தில் ஆளுநர் அலெக்சாண்டர் ட்ரொஸ்ட்கோன் தெரிவிக்கும் போது, தங்கள் பிராந்திய வான்வெளியில் 140க்கும் மேற்பட்ட உக்ரைன் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தங்களின் பாதுகாப்பை கருதி வீடுகளுக்குள்ளே இருக்குமாறு அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மற்றொரு சோகம், யுவதிகள் உட்பட 3 நீரில் மூழ்கி பலி. அரசாங்க அதிபர்கள் வெளிநாடு செல்ல தடை. பொருணை அரசு வங்கி உதவி மேலாளரை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. முல்லைத்தீவு போலீசார் ஆக்கிரமித்துள்ள தனியார் காணியை விடுவிக்க வலியுறுத்தி ரவிகரன் எம்பி. மோட்டார் பேருந்து சேவைகளில் புதிய வழித்தடங்கள், 8 புதிய நிறுவனங்கள். ஐநா மாநாட்டில் உரையாற்ற இலங்கை மாற்றுத்திறனாளிகள் உரிமை செயற்பாட்டாளருக்கு அழைப்பு. ஈழத்து கலைஞர்களின் இயக்கத்திலும் நடிப்பிலும் உருவான தீப்பந்தம் முழுநில திரைப்படம். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகர் மீது உக்ரைன் நடத்திய கொடூர ட்ரோன் தாக்குதல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.